பழைய வடிவேல் அளவுக்கு இல்லை, ஆனால் காமெடியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி இருக்குது. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வடிவேல் வின்டேஜ் காமெடியாக இருந்தது. ஏற்கனவே சுந்தர் சி அண்ட் வடிவேல் காம்போ வந்து நம்ம தலைநகரம் வின்னர் நல்லா பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் இது ஒரு வடிவேல் ஒரு கம்பேக் படமாக பார்க்க முடியுது. இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது பழையசு காமெடி மாதிரியே இல்லை, இது எல்லாமே டிஃப்ரெண்ட், டோட்டல் சேஞ்ச் தான். நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை படம் ஃபுல்லாக வந்து இவருடைய காமெடி இருக்குது. எல்லாமே காமெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து காமெடி வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கூட பண்ணியிருக்கிற அந்த டீம் ஒர்க்கு எல்லாமே அருமையான காமெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, வெரி ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ. ஆக்சுவலாக வெரி ஆவரேஜ் மூவி. ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது. ஆக்சுவலாக லாஜிக்காக சுந்தர் சி படத்தில் கேட்கக்கூடாது, ஸ்க்ரீன் பிள்ளை நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. போனால் 2 hour என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலி என்டர்டைன்மெண்ட் எனக்கு இதில் இல்லை. ஓஜி சம்பவம் கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் வந்து இந்த காம்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. என்னடா இன்னும் எந்த மேட்சுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃப் அப்படியே பட்டையை கிளப்பிட்டாங்க. அண்ட் முக்கியமாக வந்து வடிவேலுடைய ஒவ்வொரு கெட்டப்பும் தியேட்டரில் அப்படி பிளாஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து இந்த சம்மர் பயங்கர என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த கெட்டப் சண்டி வடிவேல் சாருக்கு நிறைய கெட்டப் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேரும் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காம வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இது வந்து எப்படி சொல்ல, அந்த வின்னருக்கு அப்புறம் ஒரு நல்ல காமெடி சீக்வன்ஸ் அவர் வடிவேல் சார் சுந்தர் சார் காம்பினேஷனில் வந்துச்சுன்னா நம்ம கேங்கர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இல்லை ப்ரோ, எல்லாமே இருக்குது. காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக படம் பார்க்கலாம். ப்ரோ அவர் லெஜெண்டு ப்ரோ. கண்டிப்பாக வந்து அவர் பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸும் கண்டிப்பாக அந்த எனர்ஜிலாம் இன்னும் போவே இல்லை. அவரோட எனர்ஜி இன்னும் அப்படியே பவர் பேக்டாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க தியேட்டர்ஸில் வந்து கேங்கர்ஸை பார்த்துங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வடிவேல் வின்டேஜ் காமெடியாக இருந்தது. ஏற்கனவே சுந்தர் சி அண்ட் வடிவேல் காம்போ வந்து நம்ம தலைநகரம் வின்னர் நல்லா பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் இது ஒரு வடிவேல் ஒரு கம்பேக் படமாக பார்க்க முடியுது. அதுவும் காமெடியில் கவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருக்குது. ரொம்ப நாட்டு ரொம்ப பழசு தான் அது, ஆனால் அது சொன்ன விதம் கொஞ்சம் புதுசாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருக்குது படம். ப்ரோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். அதான் ஸ்ட்ரிஃப்ட் நிறையா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வடிவேல் அல்டிமேட் தான், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த ஓல்டு கெட்டப் ரேடி செம்மையாக இருந்துச்சு. சரி புரியல. இல்லை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க, அவ்வளோதான் போதும். இல்லை காமெடி, ஸோ அவங்க எல்லாமே சூப்பராக யோசிச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், வேறு லெவலில் இருக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது பழையசு காமெடி மாதிரியே இல்லை, இது எல்லாமே டிஃப்ரெண்ட், டோட்டல் சேஞ்ச் தான். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ரொம்ப காமெடிங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருந்தது. அதுக்குள்ளேயும் முடிஞ்சிச்சே நாங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். தேங்க்யூ. என்னது இல்லை எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் நல்லா இருந்தது. ஓகே, வெரி ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ. ஆக்சுவலாக வெரி ஆவரேஜ் மூவி. அந்த காம்போ வந்து அந்த ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. வடிவேல் வர போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு போரிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய படங்களில் வந்து வடிவேல் போர்ஷன் தான் படத்தை தூக்கி நிறுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின், ஆதவன்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட போர்ஷன் செம்மையாக இருக்கும். படம் பெருசாக பேர் வாங்காட்டியும் வடிவேல் காமெடி நல்லா இருக்குன்னுவாங்க. இந்த படத்தில் வந்து ஓகே ஒரு மணிஸ்ட கலப்படமாக மசாலா பண்ணிட்டாங்க, ஆனால் அதில் வடிவேல் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். தப்பு வந்து பெருசாக ஒரு ஃப்ளோ வந்து இல்லை, அப்படியே மாறி போகுது, ஏதோ ஒரு போகுது. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது. ஆக்சுவலாக லாஜிக்காக சுந்தர் சி படத்தில் கேட்கக்கூடாது, ஸ்க்ரீன் பிள்ளை நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. போனால் 2 hour என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலி என்டர்டைன்மெண்ட் எனக்கு இதில் இல்லை. கிளாமர் ஆஸ் யூஷுவல் ஒரு சாங்கை போட்டாங்க கேத்ரீனை வச்சு. ஆக்சுவலாக பாட்டே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் கிளாமராக இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. மணி ஹிஸ்ட், அதுதான் மணி ஹிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சீசன் எண்டு எப்படி முடியும், அதே தான் இதில் இருந்து. அவ்வளோதான். கம்பேக்லாம் எதுவும் இல்லை பாஸ்.
எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, எங்கேயுமே ஒர்க் அவுட். லாஸ்ட்டு விஷால் வருவார், அந்த போர்ஷன் தான் நல்லா சிரித்தேன் ஆக்சுவலாக. அன்எக்ஸ்பெக்டட் அது ஆக்சுவலாக. எதுவுமே ஒர்க் அவுட் இல்லை. சுந்தர்சியில் ஏதாவது ஒரு போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் சீன் மாதிரி அந்த தியேட்டரில் ஒரு பிளாஸ்ட் நடந்துட்டு இருக்கும். ஐ மீன் அந்த சேஸ் மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கு, அதை வச்சு ஒரு ஃபன். அந்த ஃபன் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது என்டையர் மூவியில் அது கொஞ்சம் பெட்டரான ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மதகராஜாவே ஒரு ஆவரேஜ் மூவி தான் அது மனோபாலாவும் அந்த போர்ஷன் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. இல்லை ரொம்ப எனக்கு பாசிட்டிவானா அன்எக்ஸ்பெக்டடாக விஷால் வருவார், அதுதான் பாசிட்டிவ். குபீர்னு சிரிப்பு இருந்துச்சு, ஆனால் அது ஒரு கட்ஸ் வேணும் அது மாதிரி வைக்கிறதுக்கு. விஷால் அது ஓகே சொல்லியிருப்பார் நிச்சயமாக. அது நிஜமாலவே அது அந்த ஒரு போர்ஷன் அன்எக்ஸ்பெக்டடு. நிச்சயமாக அது வந்து தியேட்டரில் பிளாஸ்ட் அவுட் சீன் தான் அது ஆக்சுவலி. விஷால் வர போர்ஷன் ஆக்சுவலாக நோ வெரி படம் வர காமெடியாக நல்லா வருது, எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, நல்லாவே விரும்புவாங்க. சுந்தர்சேகர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வடிவேலும் பரவாயில்ல, ஆனால் அதிகமாக சுந்தர்சேகர் அந்த லேடி ஒரு அம்மா ஒன்று பண்ணுது, அது சூப்பராக பண்ணுது. படம் அருமையான ஸ்டோரி சார். காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஃபேமிலியோட உட்காந்து ஊந்து சிரித்த படம் இது. இதுக்கு மேலே வந்து எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய கெட்டப்பு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் என்னென்ன கெட்டப் போடுறாரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து அருமையான காமெடி பண்ணியிருக்காரு. கதையில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது சார். அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நிற்க வைக்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட டைரக்டர் சுந்தர் சாருடைய பெரிய விஷயம். அது உண்மையிலே அவர் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த சம்மருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். அருமையான படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது, நல்ல காமெடி நிறைய இருக்குது. காமெடி தான் மெயின் இதில். அதுக்கேற்ற மாதிரி கதையும் எடுத்துன்னு போயிருக்கார் அவங்களது. ஆமாம் சார், வின்னர் தலைநகரம், அந்த தலைநகரோட ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து இது அப்படியே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்குது. வந்து கதை வந்து அருமையான கதை, இது வரைக்கும் வராத ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை படம் ஃபுல்லாக வந்து இவருடைய காமெடி இருக்குது, எல்லாமே காமெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து காமெடி வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கூட பண்ணியிருக்கிற அந்த டீம் ஒர்க்கு எல்லாமே அருமையான காமெடி பண்ணியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் தெரியும், ஞாபகம் வரலைங்க, ஆனால் பார்க்க வேண்டிய படம் இருக்குது. ஸ்டோரி இருக்குது, லாஜிக்கும் இருக்குது, சாங்ஸும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. படம் சாங்ஸில் வந்து யாருமே டிஃப்ரெண்ட்டாக வெளியே வரல சார். முனிஷ்காந்த் அவரோட காமெடியும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 96 வருவார் பாருங்க, அவர் பேர் தெரியல, பகவத் பன்ச், அவருடைய காமெடி தான் மெயின். அவர் அந்த ட்விஸ்ட்டு வந்து இன்ட்ரோல் முன்னாடி தான் தெரியும் அவர் ஏன் வந்து வராருன்ட்டு. அதை நம்ம சொல்லிட்டா நல்லா இருக்காதுங்களா. அதனால படம் லென்த்தாக தான் இருந்தாலும் யாருமே ஏஞ்சி வர முடியாது. ஏன்னா அந்த கதை வந்து உங்களுக்கு 3 ஹவர் படம் வந்து 3 ஹவரும் வந்து மக்களை வந்து சிரிக்க வச்சுருக்காரு, சிந்திக்க வச்சுருக்காரு. ஒரு கதை வந்து ஏஞ்சி யாரும் போக முடியாது, பாட்டுக்கும் யாரும் ஏஞ்சி வெளியே வர முடியாது. அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. பாராட்ட வேண்டிய படம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆமாம், காமெடி சூப்பராக இருக்குது. நான் இவ்வளோ காமெடியாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்க்கல. ஒரு ஆள் சுமாராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய வடிவேல் அளவுக்கு இல்லை, ஆனால் காமெடியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் காமெடி தானா? ஃபுல் காமெடி, நடுவில் கொஞ்சம் எமோஷன் வருது, திருப்பி காமெடி தான் வருது. யாருன்னா லைட்டாக ஒரே ஒரு சாங் மட்டும் கிளாமர் சாங் வருது, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. தெரியாது நான் யாருன்னு. போர் அடிக்காமல் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது.